السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றோம். 70 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். பண கஷ்டங்கள் நீங்கும். அதே போன்று நம்மை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அழைத்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குகின்றான். நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹினுடைய அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். அல்லாஹினுடைய தன்மைகளை, வல்லமைகளை, சக்தியை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது தான் முஹர்ரம் மாதம். ஒரு புதிய வருடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த வருடத்திலேயாவது நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் அல்லாஹ் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான். அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் துஆக்களை கேட்போம். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்கள்களாக இருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் வழங்கக்கூடியவனாக இருந்தால் அவர்கள் கையேந்தினால் நிச்சயம் அல்லாஹ்வினுடைய பதில் இருக்கும். அதே போன்று நாமும் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான். இந்த திக்ர், இந்த திருநாமம் மிக முக்கியமான திருநாமம். யா முஜீபு யா வஹாப், யா முஜீபு யா வஹாப் என்ற இந்த திருநாமத்தை நாம் 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.